முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்றாக திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான விவகாரம் இப்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இது தொடர்பான பிரச்சனையை நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னதாகவே லண்டன் பிரிவி கவுன்சிலர் விசாரித்து தீர்ப்பு வழங்கியது. முதலில் இந்த வழக்கு மதுரை கீழமை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. கோவில் நிர்வாகம் சார்பில் விவசாயம் செய்யப்பட்டு வரும் ஒரு பகுதி நிலம், தர்கா அமைந்துள்ள பகுதி ஆகியவை தவிர மொத்த மலையும் கோவிலுக்கு சொத்து என்று வலியுறுத்தப்பட்டது. முஸ்லிம்கள் தரப்பில் தர்கா அமைப்புள்ள பகுதியும் நெல்லித்தோப்பு என்று அழைக்கப்படும் மலையின் ஒரு பகுதியும் தங்களுக்கு சொந்தம் என்று வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த மதுரை கீழமை நீதிமன்றம் 1923ஆம் ஆண்டு ஆகஸ்ட் கோவிலுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை அரசு தரப்பும் கோவில் தரப்பும் ஏற்றுக்கொண்டன. ஆனால் முஸ்லிம்கள் உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் செய்யப்பட்டன. 1926ஆம் ஆண்டு இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் முஸ்லிம்களுக்கு அப்பீல் மனுவை தள்ளுபடி செய்தது. ஆனால் மலை முழுவதும் அரசுக்கு சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டன. இதை எதிர்த்து லண்டன் பிரிவி கவுன்சிலில் கோவிலில் தரப்பில் அப்பீல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த பிரிவி கவுன்சிலர் 1931இல் விரிவான உத்தரவை பிறப்பித்தது. மதுரை கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவே சரியானது என்பதுதான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பல்வேறு ஆவணங்களை ஆதாரமாக கொண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. கோவில் தேரோட்டம் நடக்கும் வீதி கிரிவீதி என்று அழைக்கப்படுவதை குறிப்பிடும். பல்வேறு ஆவணங்களில் இதை மலைப்பிரகாரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கிரிவீதியில் சிறிய கோவில்கள் பலவும் அமைந்துள்ளன. பழங்கால மண்டபங்கள் அல்லது பக்தர்களுக்கான ஓய்வு விடுதிகள் அமைந்துள்ளன. இந்த கோவிலில் அனைத்தும் பழமை வாய்ந்தவை, 13ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முந்தைய காலத்தை சேர்ந்தவை. இந்திய தொல்லியல் துறை தலைவர் இதனை அறிக்கையை கொடுத்துள்ளார். மலை முழுவதும் சிவலிங்கமாக பக்தர்கள் வழிபட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார். இத்தகைய தனித்துவம் வாய்ந்த வழிபாடு மதுரையில் தொடங்கி இருக்க வேண்டும் என்று நம்புவதற்கு ஆதாரமும் உள்ளன என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். பழைய ஆவணங்கள் பலவற்றில் இந்த மலைகள் சுவாமிமலை என்றும் குறிப்பிட்டுள்ளன என்று பிரிவில் கவுன்சிலர் தீர்ப்பு வழங்கியுள்ளார். கோவில் நிர்வாகத்தினர் நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மலையை சொந்தம் கொண்டாடும் வகையில் பாதுகாத்து பராமரித்து வந்துள்ளனர் என்பது ஆதாரங்கள் உள்ளன. சுவாமி தேரோட்டம் நடக்கும் கிரிவீதியை அகலப்படுத்த ஒரு வீட்டு மனையை விலை கொடுத்து வாங்கியுள்ளன என்பதும் ஆதாரங்கள் உள்ளன. இதற்கான ஆதாரம் ஆவணங்கள் 1835ஆம் ஆண்டு முதல் உள்ளன. 1861ஆம் ஆண்டு மரங்கள் வெட்டி விற்பனை செய்வதற்காக புகார் ஒன்று மதுரை கலெக்டரிடம் அளிக்கப்பட்டது. அப்போது மலை முழுவதும் கோவிலுக்கு சொந்தமானது என்பதால் மரங்கள் தொடர்பான விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என்று தாசில்தாருக்கு கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். கோவில் நிர்வாகத்தினர் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ள வசதிகள் ஏற்படுத்துவதையும் அதை அவ்வப்போது பராமரித்து சரி செய்வதையும் தொடர்ந்து செய்து வந்துள்ளன. பல இடங்களில் சிறு பாலங்கள், மண்டபங்கள் உள்ளிட்ட கட்டுமானங்களையும் செய்து வந்துள்ளன. இந்த ஆதாரங்கள் அனைத்தும் கோவில் நிர்வாகத்தின் உரிமை மற்றும் பொறுப்பில் மலை இருந்ததற்கான ஆதாரங்கள் என்று கருதிய கீழமை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த பிரிவில் கவுன்சில் சுட்டிக்காட்டியும் உள்ளது. அதன் அடிப்படையில் தான் மதுரை கீழமை நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உறுதி செய்வதற்காக தெரிவித்துள்ளது. லண்டன் பிரிவி கவுன்சில் கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவை மாற்றுவதற்கு எந்த ஒரு அவசியம் இல்லை என்று தெரிவித்துள்ளது. கோவில் அமைந்துள்ள மலை எல்லா காலத்திலும் கோவில் நிர்வாகத்தினர் வசமே இருந்துள்ளது என்பதும் ஆதாரங்கள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை குறிப்பிட்ட அந்த நிலம் முழுவதும் கோவிலுக்கு சொந்தமானது என்று பிரிவி கவுன்சில் திட்டமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிவி கவுன்சில் என்பது என்ன? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மன்னர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்குவதற்காகவும் லண்டனில் உருவாக்கப்பட்டதால் இந்த பிரிவி கவுன்சிலர். இந்தியாவை பொறுத்தவரை இந்த பிரிவி கவுன்சில் தான் இறுதி அதிகாரம் படைத்த வழக்கு விசாரணை அமைப்பாக இருந்தது. அதனால் இந்திய நீதிமன்றங்களில் தீர்க்க முடியாத வழக்கு பிரிவுகளை இந்த பிரிவி கவுன்சிலால் விசாரித்து தீர்ப்பு வழங்கப்படும். அப்படித்தான் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்கை பிரிவி கவுன்சில் விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மலை முழுவதும் திருப்பரங்குன்றம் முருகனுக்கே சொந்தமானது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.